Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா SSC CGL ல இருக்க முக்கியமான போஸ்ட்கள டீடைல் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் கம்ப்ளீட்டா. ஒவ்வொரு போஸ்ட்லயும் இருக்க ஜாப் ப்ரொஃபைல் என்ன, சேலரி என்ன, ப்ரமோஷன் என்ன, எப்படி இருக்கும், ப்ரமோஷன்லாம் எப்படி இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி செலக்ட் எத்தனாவது ரேங்க்ல வந்தா நம்ம இந்த போஸ்டிங்கை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது இன்டெலிஜென்ட் பியூரோ ஐபியில் தான் பார்க்க போகிறோம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் வரக்கூடியது. இது குரூப் பி கேட்டகரியில் வரக்கூடியது. 4600 கிரேட் பேல வரக்கூடிய போஸ்ட். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய சிஜிஎல் எக்ஸாம் தான் எழுதி அதில் கிளியர் பண்ணால் போதும் இந்த போஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் வந்து ரெண்டு எக்ஸாம் இருக்குது, டயர் 1 டயர் 2ன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த டயர் 1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இது குவாலிஃபைடு தான். ஓகேவா, இதில் இருக்கிறது இது வந்து ரீசனிங்கு, ஜிஎஸ், மேக்ஸு அண்ட் இங்கிலீஷு இதெல்லாம் மொத்தம் வந்து 100 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு 200 மார்க் இருக்கும். ஓகேவா, 200 மார்க் இருக்கும். இதுக்குள்ள நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபை மட்டும் பண்ணணும். ஓகேவா, ஜஸ்ட் நீங்கள் பாஸ் அந்த கட் ஆஃப் தாண்டி நீங்கள் பாஸ் ஆகிருந்தா போதும். இந்த நெக்ஸ்ட்டு டயர் 2, இது டயர் 2 உள்ளது. டயர் 2 ஓகேவா, இதுதான் இந்த வேலை நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களோட மெரிட் லிஸ்ட் கொண்டு போகும். ஓகேவா, உங்களை செலக்ட் பண்ணக்கூடியது மெரிட் லிஸ்ட் இதுதான். இதெல்லாம் நீங்கள் இதில் வந்து என்னன்னா பேப்பரில் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பேப்பர் 1 இருந்தாலே போதும். இந்த ஐபிக்கு இந்த ஒன்றே போதும். ஸ்டேட்டிக்ஸ் ஆடிட்டிங் ரிலேட்டடாக வர்றாங்கன்னா அவங்க பேப்பர் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, ஃபைனான்ஸ் ரீதியாக அவங்க போஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பேப்பர் 3 அட்டர்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான். அப்போ இந்த இது அந்த டயர் 1 டயர் 2 கிளியர் பண்ணாலே போதும், நம்ம இந்த இது செலக்ட் பண்ணிக்கிற முடியும். ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து டெஸ்க் ஜாப் தான், ஆஃபீஸில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபீல்டு ஒர்க் இருக்காது. நம்ம அதாவது இது என்னடானா ஃபீல்டு ஒர்க்கு இது இருக்குது, பட் ஆனால் இங்கே ஆஃபீஸ்லேருந்து பண்ணக்கூடிய ஒர்க்கு தான் இந்த ASO-IB. இது நோட்டிங் அண்ட் டிராஃப்டிங் சொல்லுவாங்க. இந்த நோட்டிங் அண்ட் டிராஃப்டிங்கிறது என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள், அதை காரணங்களில் கண்டுபிடிச்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா வந்துருந்துச்சு இல்லையா, கோவிட் வந்துருந்துச்சு இல்லையா, எல்லாரும் மாஸ்க் போட சொல்லியிருந்தாங்க இல்லையா, இல்லை இந்த வாஷ் பண்ணுறதுக்கு லிக்விட் மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்கல்ல, இது ஏன் பண்ணோம், இது உடனே பரவுது அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்து லிக்விடை நீங்கள் தடவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க இல்லையா. அதை நோட் பண்ணணும், அதை அவங்க ட்ராக் பண்ணணும், இதனால தான் இந்த ரீசன் வருதுன்னு சொல்லி அவங்க ஆல் மினிஸ்ட்ரியில் அப்ரூவல் வாங்கி அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் தான் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் இந்த இது. அதே மாதிரி தான் இந்த ஐபிக்கான ஏதாவது ஒரு இது நடக்க போகுது அப்படின்னா, ஏதாவது நடந்திருக்க நிகழ்வு பார்த்தாங்கன்னா இதெல்லாம் காரணமாக இருக்கு, இதனால இது இப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதுதான் அவங்களுடைய டியூட்டியாக இருக்கும், அவங்க பண்ணக்கூடிய ஜாபாக இருக்கும். போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியாவில் எல்லா பக்கமும் இருக்கும். அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90% வந்து உங்களுக்கு டெல்லியில் தான் இருக்கும். மீதம் இருக்கிறது வந்து உங்களோட ஓன். இப்போ சவுத்துனா அது 10% மீதம் இருக்கும். ஓகேவா, இப்போ நார்த் சைடு பீப்புளுக்கு 90% டெல்லியில் இருக்கிறதுனால அவங்க ஹேப்பி தான், பிரச்சனை கிடையாது. சவுத் பீப்புளுக்கு மட்டும்தான் டெல்லினா ஃபீல் பண்ணுவாங்க, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கலாம். ஓகேவா, அப்போ இது தெரிஞ்சுக்கணும். இந்த இதில் வந்து அதிகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்போ வேணாலும் எந்த டயத்தில் வேணாலும் டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை டைமிங் பார்த்தீங்கன்னா 9லேருந்து உங்களுக்கு 5:30 வரைக்கும் நார்மலாக எல்லா கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே இருக்க டைமிங் தான். ஆனால் இதை தாண்டி அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அது ஓவர் டைமாக கன்சிடர் பண்ணிடுவாங்க. சாட்டர்டே சண்டே ஆஃப், இங்கே ஆஃப் ஆக்சுவலி, பட் ஆனால் மேக்ஸிமம் சாட்டர்டேஸில் இந்த ஐபி பீப்புள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சாட்டர்டே மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா, ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு வந்து எந்த யூனிஃபார்மும் இருக்காது. ஓகேவா, அதே மாதிரி நோ பப்ளிக் டீலிங், நேரடியாக பப்ளிக்கில் எதுவும் அவங்க இறங்கி பேசுகிற மாதிரியே பப்ளிக்காக டீல் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, இவங்களுக்கு தனியாக குவார்டர்ஸ் இருக்குது. சப்போஸ் குவார்டர்ஸ் இல்லாத வச்சது வரையும் அவங்க அலோவன்ஸை கொடுத்துருவாங்க. அந்த அலோவன்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா, இதுதான் ஐபியோட ஆஃபீஸு. இது மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடங்கள்ல இருக்கக்கூடியதான் இந்த மாதிரி ஒர்க் பிளேஸில் இருக்கும். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் ஒர்க்கு. சேலரி நீங்கள் பார்க்கும்போது இது எல்லாரும் எதிர்பார்க்குறது வந்து இதுக்காக தான், எவ்வளோ சேலரி வரும்ன்றது தான் முக்கியம். இது வந்து ஒரு சூப்பரான சேலரி, அதிகபட்சமான சேலரி எடுக்கலாம்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த ஐபியில் வந்து 44,900 ரூபா பேசிக் சேலரி, இதில் இருந்து 1,42,000 வரைக்கும் போக முடியும். ஓகேவா,
அப்ப இது கிராஸ் சேலரி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா பேசிக், அதாவது கிராஸ் சேலரி அப்படின்னா பேசிக் சேலரி பிளஸ் அலவன்ஸ், இதுதான் கிராஸ் சேலரி. ஓகேவா? அந்த அலவன்ஸ் பத்தி நம்ம அடுத்து பார்க்கலாம் கிளியரா. அதே மாதிரி நெட் சேலரி அப்படின்னா என்ன? நெட் சேலரி அப்படின்னா என்னன்னா கிராஸ் சேலரியில இருந்து மைனஸ் டிடெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அந்த டிடெக்ஷன் அப்படின்னா என்பிஎஸ். ஓகேவா? நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல உங்களுக்கு பிடிச்சு வச்சிருப்பாங்க. இது ஒரு 10%. ஓகேவா? 10% வந்து பிடித்து வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனலா அது உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இது பிடிச்சி வச்சிருப்பாங்க. இது உங்களுடைய இதுல இது இல்லாம பிளஸ் 140% வந்து உங்களுக்கு கவர்மெண்டே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்டே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனாலதான் இதுல அதிகமா வருது. இதோட புரிஞ்சுக்கணும். அப்ப கிராஸ் பேன்றது அலவன்ஸ் சேர்த்து 96,000 வரும். நெட் சேலரி அப்படின்றது டிடெக்ட் பண்ணது, உங்களுடைய அந்த பென்ஷன் அமௌண்ட்லாம் டிடெக்ட் பண்ணி பிடிச்சி வச்சு பிடித்த போக வரக்கூடியதான். இதுதான் பை ஹேண்ட் பெர் மந்த் கிடைக்கக்கூடிய சேலரி. நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய மந்த் சேலரி 78,000. ஓகேவா? இதுல வந்து செக்யூரிட்டி, அதாவது எஸ்எஸ்ஏ அலவன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது சோசியல் செக்யூரிட்டி அலவன்ஸ் சொல்லி 20% உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் இதுல அதிகமாக உங்களுக்கு இன்கம் வரும். இன்கிரிமெண்ட்னு பார்க்கும்போது 3,000 இருந்து 5,000 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு கிடைக்கும். சேலரி இதோட ஹையா உங்களுக்கு கிடைக்கும்னா எப்போ நீங்க ப்ரொமோஷன் வரீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்க்ரீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அது இல்லாமல் இது ரிட்டையர்மெண்ட் கார்ப்ஸ்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 8ல இருந்து 10 உங்களுடைய பிடிச்ச காசு வச்சிருந்தாங்க இல்லையா, 10% பிடிச்சி வச்சிருந்தாங்க இல்லையா, அது நீங்க ஃபைனலா உங்களுடைய சர்வீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போகும்போது கார்ப்ஸா வந்து 8ல இருந்து 10 கோடி உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாம சம்பளம், நல்ல சம்பளம், அது இல்லாம ராவல நீங்க ஒர்க் பண்றாலே பெரிய கெத்தான ஜாப் தான். ஓகேவா? பட் ஆனா நீங்க எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் தான் நீங்க தெரியப்படுத்தும். ஆனா அதுக்குன்னு ஒரு கெத்தான இது இருக்கும். ஓகேவா? உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இப்ப நம்ம அந்த அலவன்ஸ் சொல்ல முடியாது, அதுல என்னென்ன அலவன்ஸ்ன்றது நம்ம பார்த்துடலாம். பேசிக் பே இதுன்றது இதுதான் 46,200 சொல்றது. டேரன் அலவன்ஸ் சொல்லுவாங்க, இது வந்து 1,848 சொல்றோம். ஹச்ஆர்இ அலவன்ஸ், இந்த ஹச்ஆர்இ இருக்கு இல்லையா, அந்த ஹச்ஆர்இ வந்து உங்களுக்கு 2, அதாவது எக்ஸ் சிட்டின்னு சொல்லுவாங்க, ஒய் சிட்டி, அதாவது எக்ஸ் ஒய் செட், ஒய் இசட். இந்த எக்ஸ் சிட்டியில வந்து உங்களுக்கு 24% தருவாங்க. இந்த ஒய் சிட்டியில வந்து 12% தருவாங்க. இசட்ல வந்து 8% தருவாங்க. உங்க பேசிக்கு பேரை வச்சு இந்த அலவன்ஸ் தருவாங்க. ஓகேவா? இப்போ இவங்க கன்சிடர் பண்ணுறது 8 இசட் சிட்டிக்கு தான் இந்த அமௌண்ட். அப்ப நீங்க எந்த சிட்டியில இருக்கீங்களோ, மெயின் சிட்டி, அதாவது இப்போ சென்னை மாதிரி பெரிய சிட்டியில இருக்கீங்க அப்படின்றதும் அதுக்கு ஒரு அமௌண்ட்டும், கம்மியான ஒரு கொஞ்சம் பேர் நகராட்சி இருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி 3 கேட்டகரியில வச்சுக்காங்க, எந்த இதுல இருக்குன்னு பார்த்து தருவாங்க. ஓகேவா? அது இல்லாமல் செக்யூரிட்டி அலவன்ஸ் சொல்லி 20% சொல்லியிருந்தோம்ல, அது வந்து தனியாக உங்களுக்கு கிடைக்கும். இதுல டிராவல் அலவன்ஸ் வேற, டிஏ ஆன் டிபிஏன்னு சொல்லி ஒன்று, அப்புறம் சிஏ, இதெல்லாம் வர்றதான் அலவன்ஸ். இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கான கிராஸ் சேலரின்னு சொல்றது. ஓகேவா? பேசிக் சேலரி பிளஸ் அலவன்ஸ், இதுதான் கிராஸ் சேலரியா நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி கிராஸ் சேலரியா சொல்றோம். இது இல்லாம இருக்கக்கூடிய அதர் அலவன்ஸும் பாருங்களேன். அது ஆபீஸ் கம் ரெசிடென்ஸ் ரெண்ட், குக்கு சேலரி, மெய்டுக்கு சேலரி, 13 லிட்டர் பெட்ரோல் வந்து வெஹிக்கிளுக்கு, 20 லிட்டர் பெட்ரோல் வந்து ஜெனரேட்டருக்கு, 2 நியூஸ் பேப்பரு, டிவி கேபிள் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு, என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சிவ், டிராவல் அலவன்ஸ், இதெல்லாமே வருது. இதெல்லாம் வரும்போதுனால உங்களுக்கு அதிகமாக இந்த இதில் மட்டும் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு, நிறைய இன்கம் இருக்கக்கூடிய ஜாப் இதுதான். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் ப்ரொமோஷன். ஓகேவா? இந்த ப்ரொமோஷன் நீங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரா வர்றீங்க, இதுல தான் வருது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ல தான் வரக்கூடிய ஐபி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வர்றாங்க. இங்க இருந்து உங்களுக்கு அடுத்த இதுக்கு வருது செக்ஷன் ஆஃபீஸரா வருவீங்க. செக்ஷன் ஆஃபீஸரா வர்றதுக்கு 4ல இருந்து 7 வருஷம் எடுத்துக்கிறோம். ஓகேவா? 4ல இருந்து 7 வருஷம் எடுத்துக்கிறோம் உங்களுடைய. இப்போ 4 வருஷத்துல வரும்போது நீங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி நீங்க வர முடியும். இன்னொன்று நீங்க சீனியாரிட்டி படி வர்றீங்கன்னா உங்களுடைய வருடங்கள் வரும்போது அதுக்கு தகுந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் இந்த ப்ரொமோஷன்ஸ். இதுல இருந்து அடுத்தது பார்க்கும்போது 8 வருஷம் ஆகும். அதுல வந்து அடிஷனல் டைரக்டரா வர முடியும். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போது அடிஷனல் டெப்டி டைரக்டரா வர முடியும். இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிடும். டெப்டி டைரக்டர் வந்து 6,600 கிரேட்ல கிரேட் ஏக்குள்ள வருவாங்க. இவங்க வந்து மேக்சிமம் வந்து யூபிஎஸ் மூலியமா வரக்கூடிய ஆளுங்க. ஓகேவா? யூபிஎஸ் மூலியமா வரக்கூடிய குரூப் ஏ கேட்டகரி எல்லாம். இந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது இது எது ஆகுது, அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் வந்து கிரேட் 2ல இருப்பாங்க. கிரேட் 2ல இருந்து கிரேட் 1க்கு வருவாங்க. அதுக்கப்புறம் டெப்டி ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் வருவாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட்
ஜாயிண்ட் டெப்டி டைரக்டர் வந்துருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் இதுல இருக்கு. ஓகேவா? இது இல்லாம ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து மெடிக்கல், ஃபர்ஸ்ட் மெடிக்கல் உங்களுக்கு கிடைக்கும், ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். ஓகேவா? இதோட ட்ரைனிங் பார்க்கும்போது உங்களுக்கு 7 வீக்ஸ் இருக்கும் ட்ரைனிங்ஸ். இதில் நார்மல் டயத்தோட நீங்கள் ஒர்க் பண்ணினா உங்களுக்கு ஓவர் டைம் இதில் கிடைக்கும். ஓகேவா? அதில் இதில் கிடைக்குது. இது இல்லாமல் நீங்கள் சாட்டர்டே நிறைய சாட்டர்டே ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு 1 மந்த் சேலரியே கொடுத்துருவாங்க. மற்ற இடங்கள்ல எல்லாருமே 12 மந்த் சேலரினா இவங்களுக்கு வந்து 13 மந்த் சேலரி கொடுப்பாங்க. வருஷத்துக்கு கிடைச்சிரும். அடுத்து சிஏபிஎஃப் கேண்டீன் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா இப்போ சிஆர்பிஎஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கேண்டீன், இந்த ஆர்மி இவங்களுடைய கேண்டீனில் தரமான பொருளாக இருக்கும், விலை கம்மியானதாக இருக்கும். அதை யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஐபி பீப்புளே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்களுக்கு அந்த பெர்மிஷன் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து இயர்லி ட்ராவல் அலவன்ஸ் 2 ஃப்ளைட்டுக்குள்ளது கிடைக்குது. போனஸ், ஓகேவா? உங்களுக்கான போனஸ் உங்களுக்கு கிடைக்குது. சைல்டு உங்களோட குழந்தைய படிக்க வைக்கிற டியூஷன் ஃபீஸ் கிடைக்குது. அதர் ஏதாவது பேக்ஸ், அதாவது ரெகுலராக 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பேக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேவா? இது எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் தான். இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அதோட நன்மைகள், அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இது வந்து ஹை சேலரி ஜாப். ஓகேவா? இது வந்து 4600 கிரேட் பே இருந்தாலுமே ஹை சேலரி ஜாப்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நேராக ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. ஓகேவா? அதுவே ஒரு ப்ளஸ். அடுத்து பார்க்கும்போது இதில் குவார்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் ஒரு 20% இருக்கு இல்லையா, இது ரொம்ப ப்ளஸ் இதில். ஓகே, அதனால தான் உங்களுடைய சேலரியும் மற்றதை விட இதில் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதுதான் மெயினானது. இது வந்து அது இல்லாமல் ஒர்க் லோடு வந்து மாடரேட்டாக தான் இருக்கும், பெரிய அளவில் பிரச்சனைலாம் இருக்காது. ஓகேவா? ஓகே, இது டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கும் போது போஸ்டிங் வந்து 90% டெல்லியில் தான் இருக்கும். அதாவது சவுத் பீப்புளுக்கு ப்ராப்ளமாக இருக்கும், நார்த்துக்கு இது ஓகே தான், ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இவங்க வந்து ரகசியமாக ஒர்க் பண்ணுறதுனால இவங்களுடையதோ இவங்க என்ன இருக்காங்கன்றதோ அதை ஷேர் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி அதை யூஸ் பண்ண முடியாது. ட்ரான்ஸ்ஃபர் வந்து எங்கே வேணால் நடக்கும், எப்போ வேணால் நடக்கும். இதில் ப்ரொமோஷன் பார்க்கும்போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதுதான் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது ஒரு சிலருக்கு. ஓகே, எல்லா ஜாபும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்காது. பட் ஆனால் இதில் அவங்க ஃபீல் பண்ணுறது ஒரு சிலர் ஃபீல் பண்ணக்கூடிய ரீசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது எஸ்எஸ்சிஜிஎல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய சிஜிஎல் எக்ஸாம் எழுதினாலே போதும். அதில் இது எழுதணும்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஏஜ் வந்து 30 மேலே இது கூட 30 ஏஜ் இருந்தால் போதும். ஓகே, ஏஜ் வந்து 30 இருந்தால் ஓகே ஏஜ். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக ரெகுலராக இருக்குது. இதில் ரேங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறத நீங்கள் நினச்சதை எடுத்துக்கிற முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அதர் போஸ்ட்டை பற்றி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிளேலிஸ்ட்டை போயிட்டு சேலரின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் இதோட டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றியும் ஜாப் ப்ரொஃபைல், சேலரி, ப்ரொமோஷன் எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருப்போம். வேணுன்றவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்க அதை பாருங்கள். மேக்ஸிமம் பீப்புள் வந்து சாதாரணமாக ஒரு ஜாப் கிடைச்சா போதும்னு நினைக்கிறாங்க. இந்த டீட்டெயிலாம் இதோட அட்வான்டேஜ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் இந்த ஜாபுக்காக தான் படிக்கணும், இந்த ஜாப் தான் நான் ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு இலக்கோட வச்சு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. நிச்சயமாக அது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் ஆகும், ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். எந்த ஒரு கோலே இல்லாமல் படிக்கிறதுக்கும் இந்த இதுக்காகத்தான் படிக்கிறன்றதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அது நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னும் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் சந்தேகம் மறக்காமல் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.